அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டாக் அடாப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பாப்பா வரும். அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ண தேர்ந்தெடுக்கும். சரி இந்த பொண்ணு கூடயே இருக்கலாம், பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுகிட்ட போய் கொஞ்சி விளையாடுற மாரி விளையாண்டுக்கிட்டு இருக்கும். சரி அந்த பொண்ணு இது கியூட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு, இதையே கேட்டு அடம் பிடிச்சு வாங்கிட்டு போயிரும். முன்னாடினாச்சும் அந்த பிள்ளை மட்டும் தான் சேட்டை பண்ணிட்டு இருந்துச்சு. இப்ப இதுவும் கூட வந்துருச்சா, இப்ப 2 பேரும் சேர்ந்து சேட்டை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஏலியனும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா சேட்டை பண்ணது தான் அந்த கிரகத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கும். அதுக்கு தான் அந்த 2 பேர் பிடிக்க வந்திருக்காங்க. ஒருவேளை பூமி அழிச்சிருமோன்னு சொல்லி 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரே குடும்பமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஏலியனுக்கு இந்த பொண்ணு மேல ரொம்ப அதீத அன்பு வந்துருது. கடைசியில அந்த ஏலியன் கிரகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராணியும் வந்துருவாங்க. இவங்க 2 பேத்த அனுப்புனா கண்டிப்பா புடிச்சிட்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராணியும் வந்துருவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏலியன நாங்க எங்க கிரகத்துக்கு கொண்டு போறோம். இந்த ஏலியன் உங்க ஊர்ல இருந்துச்சுன்னா, உங்க ஊருக்கே ஆபத்து வரும். அதாவது இந்த பூமிக்கே ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நான் கடைசியா குட் பை சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஏலியன் சொல்லும். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் என்னோட குடும்பத்துக்கு குட் பை சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும். உடனே பார்த்தீங்கன்னா, அந்த ராணிக்கு இறக்க மனசு வந்துரும். ஒருவேளை அந்த ஏலியன் தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி பூமியிலேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த ஏலியன் விட்டுட்டு போயிருவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்க ஆரம்பிப்பாங்க.